கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 89வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 89:29 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கலந்துள்ளோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, மக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, மக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் நடியார் திரு நாமத்தினாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நடியார் திரு நாமத்தினாதரவேல். இன்றைக்கு நம்மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நம்மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காய் மக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் மக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னு நிறமாதினால் திறந்தனின் ஜீவ பொது வழியாம், நின்னு நிறமாதினால் திறந்தனின் ஜீவ பொது வழியாம். நின்னடியார்க்க பிதாவின் சன்னதி செரவுமே சனதாம், நின்னடியார்க்க பிதாவின் சன்னதி செரவுமே சனதாம். இத்தனை மகத்வமல்ல பதவியே ஒரு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்வமல்ல பதவியே ஒரு காலம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துத செனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானத்துத செனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 89வது அதிகாரம் 29வது வசனம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் செய்வேன். ஆண்டவர் 27வது வசனத்துல மகா உயர்ந்தவன் நாக்குவேன். ஆண்டவர் இதை யாருக்கு செய்கிறார் பாயிண்ட் கரெக்ட். ஆனா அடுத்து யாரை பார்க்கணும்னா நம்மளை பார்க்கணும். தாவீது பிளஸ் நாம் ரெண்டும். அதாவது 89வது அதிகாரம் 3வது வசனத்துல என் தாசன் ஆகிய தாவீதை நோக்கி, இது தாவீதுக்கு ஸ்பெசிஃபிக்கா போற காரியம். ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம், அது இஸ்ரேல் மக்கள். ஆனா இன்னைக்கு பார்க்கிற 29வது வசனம் ரெண்டு கோணத்திலையும் பார்க்கப்படும். ஒரு கோணம் தாவீது, இன்னொரு கோணம் நாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சந்ததி. சந்ததினா யாருமா? நம்ம தான். புரியுது உங்களுக்கு? தாவீதின் சந்ததியில இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது இந்த சந்ததியில என்னதான் ஆக்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்க செய்யும். நிலை நிற்கிறது சரியாது. இப்ப ஒரு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன ஆசை? நான் தான் எலெக்ஷன் எனக்கு தான் தெரியும் ஆரம்பிச்சு. ஆனா அது பெர்மனண்டா 5 வருஷம். இப்ப தான் எலெக்ஷன் தான் அப்படி இருக்கும், அதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும், அது போயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சரி, இதுக்கு 29வதுல 2 காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கா? என்றென்று நிலைத்திருக்குன்னு சொல்றாரு. அடுத்து அதை அவர் காப்பார். காக்கிறது என்னது? அது ஆசீர்வாதம் போகாதபடி. 30வது வசனம் அவன் பிள்ளைகள்
இப்போ அவன் பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிள்ளைகள் என்ன அர்த்தம் சொல்லுங்க? உறவு. உன் பையன் ஏமா அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான்? உன் பையன் இங்கே உட்காரணும், இங்கே உட்காரணும், இங்கே உட்காரணும். உன் கிட்ட தான் கல்யாணம் கட்டுற வர உன் பையன் உன் கிட்ட தான் இருப்பான். அப்புறம் போயிடுவான். அப்போ உறவு மாறிக்கிட்டு இருக்கும். அதுவும் இந்த பெண்களுடைய உறவு ஆண்களும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் கட்டுற வர யார் அவளுக்கு முக்கியம்? அப்பா அம்மா உயிர். கல்யாணம் கட்டவொன்னே டக்குன்னு மாதிரி எப்படி மாதிரி பிள்ளை வந்தோடனே பிள்ளை யார் முக்கியம்? அப்புறம் பேர பிள்ளை வந்தா அப்பா அம்மாவை நினைக்கிட மாட்டாங்க. ஆனால் ஆண்களை பிடிக்கிறது அம்மா அப்பா லாஸ்ட் வரை அந்த உறவு மெயின்டைன் ஆகும். சரி, இதுதான் உறவு. இந்த உறவுல நமக்கு நமக்கு ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் உறவை நம்ம பார்க்குறோம் லூக்கா 11வது அதிகாரம் 2வது. லூக்கா 11:2 இதான் முதல் உறவு, ஃபர்ஸ்ட் ரிலேஷன். அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. உறவுல ஃபர்ஸ்ட் யார் முக்கியம்? அப்பா. சரி, இந்த ஆஸ்பத்திரி எங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? டாக்டர் லைசாண்டருக்கு பையனா பிறந்தனால இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கும் கிடைக்காது, பசங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிதாவே, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவேன்னா இந்த உறவு என்ன செய்யுதுன்னா கனெக்ட் பண்ணுது. எதை கனெக்ட் பண்ணுது? பூமியையும் பார்வத்தை கனெக்ட் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உன் ஊர் பேர் என்னம்மா? அந்த ஊருக்கு நீ போவ. எதனால அந்த ஊருக்கு வந்த? கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் பண்ணி கேட்டால் அந்த ஒரு ஊர் இருக்கு தெரியுமா உனக்கு? அந்த ஊர் இருக்கிறது. புரியுதா? உனக்கு கடைசி வரை எந்த ஊர் தான்? எங்கள் டாக்டர் நான் ரொம்ப அவருக்கு விருதுநகர் பிடிக்கும். ஏதாவது சில பிரச்சனை ரொம்ப சொல்லுவா என்னுடைய டெட் பாடி இந்த வீட்டில் தான் போகணும். எங்கேருந்து போகணும்? அதாவது என் டெத் வரை நான் எந்த ஊரில் தான் இருக்கணும்? ஆமாம், அவள் ஊர் சொந்த ஊருக்கு திரும்ப வரும். ஆனால் அந்த உறவு கனெக்டிங் பிளேஸ். நீங்கள் பிறந்தது வேற ஊர், புகுந்தது வேற ஊர். ஆனால் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் இதாங்கிற உறவு பரலோகத்தையும் நம்ம இருக்கிற இடத்தையும் கனெக்ட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு, எங்கள் பிதாவை. இந்த எங்கள்னா என்ன அர்த்தம்னா ரெண்டும் சேருது. நம்ம எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது வரதான். அதற்கு முன்னாடி ஒரு உறவு இருந்துச்சு. அந்த உறவு உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா யோவான் 4வது அதிகாரம் 8வது அதிகாரம் 44வது வசனம். இந்த ஒரு உறவு ரட்சிக்கப்பட 8:40 பார்த்தீங்களா? இதுவும் பிதாவா? ஆனா இந்த பிதா யாரு? பிதா பிசாசு. அவ இப்படியும் ஒரு உறவு இருந்துச்சு. இந்த உறவு நம்மளை என்ன செய்யும்னா இங்கிருந்து நம்மளை நரகத்தை கொண்டு போய், இது எங்க கொண்டு போய் சேர்க்காது? பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்காது. ரெண்டுமே அப்பா தான். உங்கள் பிதாவாகிய உண்டானவர்கள். உண்டாதுன்னா என்னதுமா? கேரக்டர். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் என்னுடைய குணாதிசயம், என்னுடைய திங்கிங், ப்ரையாரிட்டி இப்போ என்ன மாறி. இப்போ இதெல்லாம் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கிடைக்கும் போது, இது ஒரு வெளிச்சத்தை என்ன கொடுப்பாரு, நான் கடற்கடன்னு எழுதிடுவேன். சரியா? நான் யோசிச்சு பார்ப்பேன், நமக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குது? நம்ம யார்? நமக்கு என்ன ஏன் கொடுக்குறாரு? உறவு. சரி, முதல் உறவை உங்களுக்கு காமிச்சேன். 2வது உறவை பார்க்குறோம். யோவான் 1வது அதிகாரம் 12. யோவான் 1:12 2வது உறவு. ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளை. ஃபர்ஸ்ட் பிதா, 2வது பிள்ளை. இப்ப ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச அம்மா யாரும் சொல்ல விரும்பல, மக லவ் மேரேஜ் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? அந்த அம்மா சொல்லுது, ஏன் காத்துட்ட செத்தாலும் அவன் மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? செத்தா எங்கிட்ட பார்க்கல. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கோபம், வைராக்கியம். செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க, பிள்ளை வரணும்னு, அது வேற கதை. ஆனா இங்க நம்ம பார்க்கறது பிள்ளைகள் அதிகாரம் கொடுக்குறாங்க.
இப்ப நாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை வர்றதுக்கு அது ஒரு கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதா? என்னுடைய தகப்பனார் லைசன்ஸ் பிள்ளையா பண்றதுக்கு காரணம் கிருபை. நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஆனா இது அப்படி கிடையாது. இது என்னது? அதிகாரம். ஏன் இது அதிகாரம்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை உண்டாக்குனவர் உருவாக்குனவருக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் இருக்கு? நீ என்னதான் மாறிடு, என்னுடைய பிள்ளையாக மாறிடு. அது என்ன பிள்ளைனா 13 இரவாமர் தேவனாலே பிறந்தவர். தேவனாலே பிறந்தவங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொன்னேன். சரியா? இன்னைக்கு என் மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டாபிக் வந்துச்சு. அப்போ வரும்போது சொல்றா, என்னென்ன நான் சொன்னேன், எங்கள் சொந்தக்கார ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் அது பொண்ணு பிறகு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை அப்படி பிரிண்ட் அடிச்சிருச்சு. எங்களுக்கு தெரியுங்க, கண்ணெல்லாம் முண்டை கண்ணு. நான் சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட, இது உங்கள் அப்பா மாதிரியே பிறந்திருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து எங்கள் என்னைய மாதிரி அப்படின்னு அந்த யாரை மாதிரி நான் என் மாட்டுக்கணும். அதெல்லாம் அப்படி இல்லைப்பா. அப்பா அழகாக இருந்தா ஏன் பிள்ளை அப்பா மாதிரி இருக்கணும். யார் அழகாக இருந்தா அப்பா அசிங்கமாக இருந்தா ஏன் பிள்ளை வந்து அப்பா மாதிரி இருக்கணும். இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இதுதான் ஏன் மறக்க. அதனால அப்பா அழகா இருந்தா இது எங்க அப்பா மாதிரி அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இது ஆண்டவர் அழகெல்லாம் பார்க்க மாட்டேங்க. இது அதிகாரத்தில் எப்படியாது தேவனுடைய பிள்ளையாகிறது அழகை வச்சு கிடையாது, அதிகாரம். சரி, 2 உறவை காமிச்சிட்டு 3வது உறவு உங்களுக்கு காட்டு. யோவான் எல்லாமே யோவானுக்குள்ள இருக்கும். 20வது அதிகாரம் 17வது அடுத்த உறவு. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, சகோதரத்துக்கு போய். அடுத்த உறவு என்னது? சகோதரர். இந்த சகோதரர் உறவு ரொம்ப ஆழமான ஒரு உறவு. என்ன உறவு? அது 2 வகையும் இருக்கும். சொத்துனா வந்தானே சண்டையா மாறும், இல்லைன்னா எப்படி இருக்கும்? என்னுடைய ஒரு சொந்தக்கார பையன், அவன் இந்த சைஸ் இருப்பான். அடுத்து ஒரு 50 தம்பி பிறந்தான். அந்த தம்பி எப்பவுமே பக்கத்தில் வச்சுருப்பான். ஒரு கண் எப்பவுமே வச்சுருப்பான். டேனியல் அந்த மாதிரி டேனிட்டே இருப்பான். எப்பவுமே ஒரு கண்ணை வச்சுருப்பான். அவன் சின்ன பையன் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டான். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி இருக்கட்டும், பார்த்து சந்தோஷமா. சொத்தை பிரிக்கும் போது வர சண்டையை பார்க்கணும், கொலவரியில் போய் தான் நிற்கணும். புரியுது உங்களுக்கு? ஆனால் இது அப்படி கிடையாது. இது சொத்துல வராது. ஏன் சொத்துல வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொத்துன்னு வந்தால் தான் என்ன செய்யும், பிரச்சனை வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம பரலோக பிதாவுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர். இதை விட ஒரு பெரிய உறவை நீங்க பார்க்க முடியாது. சரி, இது 2வது. எத்தனாவது? 3வது குறிப்பு. 4வது குறிப்பு யோவான் 15:15. நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். என்னது? ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு ஒரு லேட்டஸ்டா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அது யாருன்னு சொல்லட்டேன்? ஸ்விம்மிங் கோச். ஸ்விம் பண்ணும்போது என் கூட ஸ்விம் பண்ணுவார். அவர் 1 மணி நேரம் என்னை விட்டு நகர மாட்டார். நினைக்க மாட்டார். அப்படியே பக்கத்தில் இந்த ஷாடோ மாதிரி இந்த சட்டையில் தான் வச்சுருப்பார். ஆமாம், பேரலாக என்னுடைய ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கிராம்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மரண பயத்தோடு தான் நான் ஸ்விம் பண்ணுவேன். எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் நான் மேலே ஏறுறதோட கூட இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா அவருக்கு பல காரியங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா சும்மா தான் இருக்கும், கூட இருக்குங்களா. ஏன்னா நினைச்சல் ஏதாவது அதுவும் நல்லா இழைக்கும் போது பேசுனா அந்த இழப்பு குறைக்கும். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு யார்? சதீஷ் சார். நான் அவரை சார்னு கூப்பிட்டேன். அவருக்கு வயசு 50, எனக்கு வயசு என்ன 67. ஆனால் நான் அவரை எப்படி கூப்பிடுறேன்? ட்ரெயினர். அவர் அதான் நான் அன்றைக்கி ஒன்றா பேசும்போது, நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க சார்னு சொன்னார். அது சொன்னேன், நான் ஆன்சர் சொன்னேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் வாத்தியாரை சார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்லாம் என்கிட்ட வந்து கூட இருந்து ட்ரைனிங் எடுப்பார். தெரியுமா? சுதா டாக்டர். அப்போல்லாம் அவர் என்னை சார்னு கூப்பிட்டு என்னை கூடயே வச்சுட்டு போய். ஆமாம், ஆனால் நான் இவரை பார்த்து என்ன செய்யறதுக்கு? அதனால் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு நம்ம செய்யணும், எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். இதுதான் ஃப்ரெண்ட். சரியா? இது ஒரு உறவு, ஃப்ரெண்ட். இது 4வது. 5வது ஒரு உறவை பார்க்குறோம். யோவான் 13வது அதிகாரம் 13. நீங்கள் என்னை
போதுமா போதகர் டீச்சர். இன்னைக்கு 6 மணிக்கு என் மகன் கூப்பிடும்போது நான் அவளுக்கு ஒரு டீச்சிங் சொன்னேன். அந்த உங்களுக்கு பாஸ்டர் சொன்னார், எங்க பாஸ்டர் தொங்கலை குறித்து ஒரு செய்தி சொன்னார். ஞாபகம் இருக்கா? தொங்கல் அது ஒரு ஆமா, அதை குறித்து எனக்கு புது வெளிச்சம். என்னது புது வெளிச்சம்? ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வர்றா, வஸ்திர தொடுறா, அவளுக்கு சுகம் கிடைக்குது. அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, என்னாகமும் 15வது அதிகாரம் 38, 39. என்னாகமும் 15வது அதிகாரம் 38, 30. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவள் தங்கள் தலைமுறை தோறும்னா இதுதான் இப்படித்தான் ட்ரெஸ் இருக்கணும். வஸ்திரங்களின் ஓரங்களில் துண்டுகளை உண்டாக்கி துண்டிலே நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர் சொல். நீங்கள் பின்பற்றி உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரை கற்பனையெல்லாம் நினைத்து கற்பனையின்படி எல்லாம் நினைத்துங்களுக்கு நான் முதல் விளக்கம் சொன்னேன். அப்படியும் இப்ப ஒரு பாஸ்டர் ஜிப்பா போட்டு வர்றாரு, அவர் கையில சீரட் இருக்குமா? அது அந்த ஜிப்பா போட்டு கையில பைபிள் வச்சுனா ஒரு பெண்டகோஸ்ட் பாஸ்டர், புரியுது உங்களுக்கு? அது மாதிரி அன்னைக்கு ஜிப்பா கிடையாது, இந்த மாதிரி தொங்கல் வச்சுருந்தாங்க. தொங்கல் போட்டு ஒருத்தர் வராருன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து கடவுளுடைய மனுஷன், இவர் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர், இவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். யாருக்கு தெரியும்? அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், புரியுது உங்களுக்கு? அப்ப இந்த லேடி போய் என்ன செய்யுது? அந்த வஸ்திரத்தை தொடுது. அந்த வஸ்திரத்தை தொட்டோம்னா என்ன நடந்துச்சுன்னா ஒரு சுகத்தை கிடைச்சிச்சு. அதனால அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 35வது வசனத்துல, அவ்விடத்திலே மனுஷர் அவரை இன்னாரென்று அறிந்து என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவருக்கு வஸ்திரத்துல ஒரு பவர் இருக்குது, இவர் ஒரு கடவுளுடைய மனுஷன், ஒரு பெரும்பட உள்ள ஸ்திரீ தொட்டா அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? நாங்களே நிச்சயம் போய் வாசிக்கிறோம். சுற்றுப்புறத்தில் உள்ள செய்தி அனுப்பி நியூஸ் எல்லாத்துக்கும் போகுது, மச்சான் வா, மாமா நீ வா, இவருக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் வஸ்திரத்தை தொட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 14:35 14:35 நான் வாசி 36. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடும்படி உத்தரவாக்கத்து தொட்ட யாரும் சுதந்திரம். இத அருமையாக எப்படி விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கோங்களேன். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம், நிறைய தெரிஞ்ச வசனம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். நாமத்துக்கு பயன்படுத்தி உதிக்கும் செட்டியின் கீழ். இந்த செட்டுங்கிறது தமிழ்ல இருக்கு. எபிரேய வார்த்தை கனாஃப், ஓரம் அல்லது எட்ஜ். அப்ப அந்த ஓரத்தை தொடரா சூழ்நிலை கிடைச்சிச்சு. இதை நான் யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? ஏன் மாதிரி. எதனால? அவன் என் அப்பாப்பா பாப்பா பூதகார பாப்பா. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வசனத்துக்கு, இது உனக்கு அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பா நீங்க சொல்லியிருந்தான்னு நான் மறக்கவே மாட்டேன். நீங்க சொல்லல என்ன சொல்லிட்டா? என்ன நீங்க சொல்லி கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப அவளுக்கு என்னை அப்பாவை பார்க்கறாரா போதகரா பார்க்கறாரா? போதகரா பார்க்கறா. அதனாலதான் இங்க நம்ம பார்க்கணும் போதகர். 6வது வசனம் ஆண்டவர். என்னது? எங்க? மத்தேயு யோவான் 13 போதகர், அடுத்த ஆண்டவர். 13 நீங்கள் என்னை போதகர் என்றும் சொல்லி. அப்ப நமக்கு 2 உறவை நம்ம பார்க்கணும். ஒண்ணு போதகர், அடுத்த ஆண்டவர். இது 6வது. 7வதாக ஒரு உறவை பார்த்து யோவான் 10வது அதிகாரம் 16. நானே நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பனை ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறார். அந்த உறவு இதான் ஸ்ட்ராங் உறவு. எனக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. சரி, இதனாலதான் இந்த 7 குறிப்பை வச்சுதான் இந்த வானம் உள்ள வராது. இது மாறாது. இந்த பைபிள் மாறுமா? மாறாது. நம்ம உறவு மாறாது. உறவு மாறாது. நம்ம அவருடைய பிள்ளைகளை தான் கடைசியில் இருக்க போவோம்.
அதனால சங்கீதம் 89வது அதிகாரம் 29 அவன் சந்ததி என்றென்றையும் நிலைக்கும். அந்த சந்ததியில் யார் வரா? தாவீது வராரு. அப்புறம் நம்ம வந்துடும். தாவீதுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இத்தனை ஆசீர்வாதம் கிடைக்குது. அவன் ராஜாங்கம் வானம்ல மட்டும் நினைக்கும். சரி, 29 வருஷம் 30-39 சேர்த்து வாசல் பார்ப்போம். அவன் பிள்ளைகள் நியாயத்தின்படி நடவாமல். நடவாமலுக்கு இங்கிலீஷ் என்ன பண்றான்? இஃப் வாசிங்க. என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளை கைக்கொள்ளாமல் என் நியாயங்களின் மீறி நடந்தால், மீறி நடந்தால். 30வது வருஷத்துலையும் நடவாமல் இஃப், 31 வருஷம் மீறி நடந்தான் இஃப். 2 இஃப் என்ன நம்ம பார்க்கணும். இந்த இஃப்ல இது ஒரு நெகட்டிவ் இஃப். நெகட்டிவ்னா இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், செய்யாட்டா என்ன கிடைக்கும். உண்மையாக நம்ம ஆண்டவரை பாதையில நடந்தால் என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 132 12 போதிக்கும் என் சாட்சி. யார் அதை போதிக்கிறார்? போதகர், நம்முடைய ஆண்டவராக இயேசு. நடந்தால் இஃப். நடந்தால் இஃப். இன்னைக்கு காலையில நம்ம ஓபியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? ஒரு கோமாளி மாதிரி ஒரு ஆள். அந்த ஆள் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா சரியா கோமாளி மாதிரி. அந்த ஆள் சண்டை 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 கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. ஓபி பார்க்க முடியும். எச்ஆர்ட்ட போய் என்னம்மா சார் எது பேசாலும் அவர் காது போக மாட்டேங்குது சார், அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. விமல் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், வா அண்ணன்ட்ட போய் பார்க்கணும். அண்ணன்ட்ட போய் கேட்டா நான் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னது? ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆள் பிடிக்கும். இஃப் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சேட்டை பண்ணியிருக்காரு, வேலையை விட்டு தூக்குனாங்க, மறுபடியும் சேர்த்துக்கிறார். அவருக்கு அந்த இஃபே கிடையாது. அவருக்கு பிடிச்சவங்களுக்கு சலுகை, பிடிக்காதவங்கள ரிஜெக்ட். அப்போ அவர்கிட்ட என்ன கிடையாது? இஃப் கிடையாது. ஆனால் எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? அந்த இஃப் அதில் நம்ம என்னங்க பார்க்குறோம்? நடந்தால் இஃப் அவர்கள் குமாரர்கள் சந்ததி என்றென்றைக்கும். அந்த வார்த்தை அதே என்றென்றைக்கும். ஓம் சிங்காசன வீட்டுப்பார்கள் கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டார், தவற மாட்டார். ஏன் தவற மாட்டார்? அவர் போய் சொல்ல மாட்டார். சொன்னா செய்வார். சரியா? அந்த இஃப்ல 2வது இஃப்க்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். முதல் ஒரு இஃபை காமிச்சிட்டவங்களுக்கு 2வது இஃப்க்கு 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கருப்பை விளக்குனது போல. அப்ப தாவீது ரொம்ப விவரமானவர். புரியுதா? சவுல் என்ன பண்ணார்னா 2 மிஸ்டேக் பண்ணார். 2 மிஸ்டேக் ஒன்று சொல்றேன். ஆண்டவர் இந்த எதெல்லாம் கொல்லணுமோ, பெலிஸ்திய ராஜாவை கொல்லணும், எல்லா ஆண் பெண் பிள்ளைகளை கொலை செஞ்சுக்கிட்டார். ஆனால் இவர் ராஜாவை தப்பிட்டு வச்சுட்டார். ஆடு மாட்டில் பெஸ்டெல்லாம் ஒதுக்கிக்கிட்டார். அது வழி செலுத்த வச்சுக்கிட்டாரு. கேட்டார்னா உங்கள் கடவுள்கிட்டார். 2வது இவர் ஒரு ராஜா பலி செலுத்தக்கூடாது, ஆனால் சாமுவேல் வர விட இப்போ பலி செலுத்தார். 2 காரியம் செஞ்சு சீட்டை அதில் ஆண்டவர் வச்சுட்டார். அதனால் பகுதி சொல்லிட்டாரு, ஆண்டவரே அவனுக்கு விளக்குனீங்களா அந்த மாதிரி நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. முதலே சிலர் சொல்லுவாங்க, நான் உன்னை கேட்பேன், நீங்கள் நோன்னு சொல்லக்கூடாது, அவங்க கொடுக்கணும். அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் கேட்டு வாங்கிட்டார். யாரு? அதான் சொல்றாரு, ரொம்ப விவரமானவர் தான். என் கிருபியை இவனை விட்டு விளக்க மாட்டேங்கிறார். அதனால 16 வசனம், உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும். ஏன்னா கிருபியை விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இப்போ 30வது வசனத்தை வாசம் 89 30. நடவாமல் வேதத்தை விட்டு விலகி. இஃப் இந்த வேதத்தை விட்டு விலகினா என்ன? அங்கே அவங்களுக்கான சங்கீதம் 119வது அதிகாரம் 119:53. உமது வேதத்தை துன்மார்க்கர் நிமித்தம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிளை தூக்காம வாசிக்காம விட்டீங்கன்னா உங்க பேர் என்ன?
ஆ, நான் சொல்லலை. பைபிளை தூக்கி வாசி கேட்டால் உங்கள் பேர் என்ன? சும்மா நான் சொல்கிறேன். வேற சொல்லு. அவர் இது நடுக்கிறேன் நானுங்கிறார். என்ன செய்யறேன்? எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு அப்படி ஆச்சரியம். இப்போ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்கு. தாவீது, அப்போ தாவீது எவ்வளவு வேதத்தை வாசிப்பார் பாருங்க. விட்டு விலகிப்பாரு, விலகிக்க மாட்டார். அதனால எனக்கு நடுக்கத்தை என்ன செய்ய எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது. சரியா? நடுக்கம் என்னை இன்னொரு வசந்த நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 2வது 4:2 நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விட்டுவிடாது. நற்போதகம்னா 2 வகையான போதகம். ஒரு டீச்சிங் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கூட வா, பீர் குடிப்போம், தப்பு இல்லை. பீர் குடிச்சா தப்பு இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? தப்பு இல்லை. சீட்டு விளையாடவா? தப்பு இல்லை. தப்பு இல்லை, தப்பு தான். செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிடும்போது நல்ல மாதிரி தெரியும், ஆனால் அது நற்போதகம் கிடையாது. என் உபதேசத்தை விட்டாதிருங்க. விடாமல் இருந்தாச்சுன்னா அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே நீதிமொழிகள் 28வது அதிகாரம் இருக்குங்க. இதுதான் உசிதமான ஆசீர்வாதத்தை நம்ம காட்டுறோம். 28:4-5 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அடைவார். சகலங்கிறது என்னதுமா? எல்லாமே. அது எனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு என்னது சகலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பசங்க தான் 3 பேர். இந்த ஆஸ்பத்திரி பற்றி கவலைப்படுங்க, கவலைப்பட மாட்டேன். சம்பளத்தை கொடுப்பாங்க, போய்கிட்டே இருப்பேன். ஆனால் உனக்கு சகலங்கிறது உன் மாப்பிள்ளை, உன் பிள்ளைகள். இதுதான் சகலம். இந்த பசங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக வந்து படித்து மேலே வந்து நல்லா டாப்பாக வந்துட்டாங்கன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவேன். இல்லைன்னா அது ஒரு பிள்ளை சரியாகிட்ட கூட உனக்கு அந்த சகலம் உனக்குள்ள வராது, முழுமையடாது. எங்க 3 பேரும் டாக்டர் ஆகிட்டோம். 3 பேரும் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கணும். நான் ஓபி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி தம்புட்ட சொல்கிறேன், ஜிப்பா நீங்கள் இல்லைன்னா ஓபி எங்களால் பார்க்க முடியாது, திணறிடும், பேஷண்டே வர மாட்டாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியாது, அது விமன் டாக்டர். ஓல்டேஜ் ஹோமும் அவருக்கு, எல்லாம் அவர். அதனால் எல்லாருமே அவங்களுடைய பங்கு இருக்குது, சேர்ந்து தான் இது போடுது. புரியுது அவங்களுக்கு? அதனால் இதுதான் ஹையஸ்ட் ஆசிரியர். 31வது நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 89:31 என் கட்டளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தார். இஃப் தானே, இந்த மீறி நடந்தான். ஆனால் அருமையாக நடந்த ஒரு குடும்பத்தை நாம் காணும். பர்ஃபெக்டாக அவன் நடந்தாங்கன்னா, நான் சொல்லல, பைபிள். லூக்கா 1வது அதிகாரம் 6வது, லூக்கா 1:6 அவர்கள் இருவரும், எலிசபெத்தும் அவர்கள் இருவரும் கர்த்தரின் கற்பனையின்படி நியாயமைப்படி குற்றமற்றவர்களாய் நடந்து. பைபிள் போய் சொல்லுமா? சொல்ல. அப்ப கணவன் மனைவி நடந்தாங்க. எப்படி நடந்தாங்க? நடந்தனால ஆண்டவர் அந்த குடும்பத்தில் யாரை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் முன்னாடி போறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி போறார். அப்படி ஒரு உசிதமான மனித பண்ணார். இந்த நடந்துங்கிறத நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்கணும். நடக்கிறதுனா என்னதுமா? 2 காரியம். ஒன்று நடை, பாதை. சரியா? இப்ப 2 பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கிருந்து கிளம்புறோம். இந்த ஆளை போனோம்னா சர்ச்சுக்கு போகலாம். இதே இப்படி கூடி நம்ம போறோம், தப்பா இருக்கு. ராஜா ஒரு காஃபி பார், அதுக்கு ஒரு கடை இருக்கு, டாஸ்மாஸ் இருக்க, அது அங்கதான் இருக்கும். நம்ம தான் போற பாதையை செலக்ட் பண்ணணும். மாறாது. இப்ப இப்படி போனா கோயிலுக்கு போகலாம். இங்க டாஸ்மாக் கடை இருக்கா? என்ன தெரியாது. அங்க எனக்கு தெரியாது. மெயின் ரோட்ல என் கண்ணீர் பார்க்கலாம். சரியா? விடுங்க, அது உங்க எங்கே கொண்டு கண்டுபிடிச்சு. சரி, இதுக்கு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். யோபு 34வது அதிகாரம் 34:21 அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழியை நோக்கி இருக்கிறது, அவருடைய பாதைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? நடக்கிற பாதை. இது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் இங்கிருந்து வண்டி எடுத்து கிளம்புறேன். நேராக வீட்டுக்கு எங்கே போயிருவேன்? எங்கேயுமே போகிறாப்புல கிடையாது, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, போகிறதுக்கு கிடையாது, இவனும் கிடையாது. கொண்டாட்டி தான் நமக்கு ஃப்ரெண்டு, அங்கே தான் போகணும்.
புரியுதா? இப்போ வேற ஏதாவது டைரக்ஷன் போயிடுச்சுன்னா அது தப்பு போயிடும். எங்கே போயிடும்? தப்பு. அதனால தான் அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்குது. இப்போ நான் என் பாதையை மாற்றுறதுக்கு இப்போ இந்த நம்ம வெல்கம் ஸ்டூடியோக்கு முன்னாடி நீங்கள் டிராஃபிக்கில் மாற்றிருக்கீங்களா? பயங்கர கூட்டம், எப்பா பயமாக இருக்கு. அதனால் நான் டைரக்ஷன் எப்படி மாற்றி போகிறேன்னு சொன்னேன். இப்படி போக முடியும், இப்படி கூடி போய் தெப்பம் வழியாக போய் சுற்றினாலும் போயிடலாம். ஆனால் இங்கே நுழைய முடியாது. இப்போ பாதையை மாற்றுறேன், ஆனால் வீட்டுக்கு புரியுதா உங்களுக்கு? இதுதான் பாதை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 31வது அதிகாரம் 4வது யோபு 31:4. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. எண்ணுகிறார்ன்றது என்னன்னு நான் சொல்லணும். இருக்கா? என்றது நல்லதுமா? சரி, நான் சொல்றேன். இப்போ நான் எந்திரிக்கிறேன், இங்கேருந்து நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். என் ரூம் போய் தரக்கு எத்தனை ஸ்டெப் வரும்? எனக்கா நான் இருக்கேன், நான் எந்தது கிடையாது, என்னவும் மாட்டேன், என்னவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. என் வழிகள்லாம் அவர் பார்க்குறாரு. இப்போ 6:15 ராஜேஷ் வந்துடுறார். வர முடியாத சரைவன்னு ஃபோனில் சொல்லிடுவார். ராஜேஷ் எங்கேருந்து வரணும்? அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3 கிலோமீட்டர். போகிறதுக்கு 3 கிலோமீட்டர். புரியுதா? இது இவ்வளவும் பெட்ரோல் செலவழித்து வர்றாரு. ஆண்டவர் அங்கேயே பார்த்துறாரு. இவ்வளோ ரூபாய் செலவழித்து அதுக்கு காம்பன்சேஷனாக உங்களுக்கு தொழிலை கொடுத்துருவார். அப்படிதானே? புரியுதா உங்களுக்கு? அதை பைக்கில் ஏறி உட்காந்து எத்தனை ஸ்டெப் வருங்கிற அவர் கணக்கு போட்டுருக்கேன். நான் பேசியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ராஜேஷ் வந்துட்டாரா, நான் உடனே கிளம்பிக்கலாம். நான் எத்தனை ஸ்டெப் வரணும்னு அவருக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. அதைத்தான் பைபிள் சொல்ற. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்ல ஓ கன்ஃபார்ம். சரியா? இது என்ன வழி மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்கும். இது என்ன வழி? நீதிமொழி 8வது அதிகாரம் 21வது. இதுதான் அவருடைய நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நீதி நியாயம். இது ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? இவர் என்ன செய்கிறாருன்னா நீதியின் வழியிலும் அவர்களைங்கிறது யாருங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அவர்கள்ங்கிறது யார் சொல்லுங்க? இங்கே பார்க்கணும். சங்கீதம் 89வது அதிகாரம் 29வது வசனம் சந்ததி. நாம் தான் அந்த சந்ததி. நம்மளை என்ன செய்யலாம்? நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதையிலும் நடத்துகிறதுனா நீ இப்படி செய்யணும். பைபிளில் போதிக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் ஒரு போதிக்கிறாரு, நான் மற்றவர்கள் போதிக்கிறேன். புரியுது நமக்கு? ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 89வது அதிகாரத்தில் இருக்கிற ஆழமான காரியத்தை தூய ஆவியானவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நன்றி வச்சேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.